உலகிலே நான் நல்ல பயிராக இருந்தால்தான் எதிர்காலத்திலே நல்ல பலமான விருட்சமாக பயன்படக்கூடிய பல பொருள்களை உருவாக்கக்கூடிய மரமாக நாம் இருக்க முடியும். ஆகவே அத்தகைய பயிற்சியை நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள். ஏதோ பெரிய புத்தி வந்து விட்டார் கருணாநிதி என்று எண்ணாமல் தன்மைக்கு அண்ணன் சொன்ன அறிவுரை என்ற முறையிலே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 1-2 கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது தமிழ்நாடு இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றது அன்பாரும் இருக்கின்றாரே என்று பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாட்டை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இருட்டறையில் உள்ளதா உலகம் என்று அவர் உலகத்தை சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாடு இருட்டறையில் இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 மணி நேரம் மின்வெட்டு. அதற்கே நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் எனக்கு உத்தரவிட்டார், கருணாநிதி உடனடியாக கடையை கட்டு, உடனடியாக ராஜினாமா செய். 2 மணி நேரம் பெற்றுவிட்டால் தாங்காதது, நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், கருணாநிதி ராஜினாமா செய்யத்தான் வேண்டும் என்று பகிரங்கமாக அறிக்கைவிட்டார். 2 மணி நேரம் மின்வெட்டுக்கையே கருணாநிதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களே, இன்றைக்கு 10 மணி நேரம் மின்வெட்டு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் திருப்பி கேட்க மாட்டேன். நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டாம். ராஜினாமா செய்யாமலே இருந்து சொத்து குவிப்பு வழக்கை சந்தித்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய இது சரி என்று விடுகிறதோ அதை செய்ய இருப்பதும். சொத்து குவிப்பு வழக்கு என்றால் என்ன? அது எதற்காக நடைபெறுகிறது? ஒரு தம்பிடி காசு இல்லாமல், ஒரு அண்ணா 2 அண்ணா இல்லாமல் ஏழை வாடி வழங்குகின்ற இந்த நாட்டில் நாயோடு போராடி எச்சில் இலைக்காக போராடுகின்ற இந்த தமிழகத்தில் தற்கொலைகள் செய்து கொண்டு விவசாயிகள் மகளுகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்ற இந்த தமிழ்நாட்டில் ஜெயலலிதா 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிகிறேன், அமோகமாக ஆட்சி புரிவேன், கருணாநிதியை போறல்ல, என்னுடைய ஆட்சியில் இன்பமெல்லாம் கொழிக்கும், என்னுடைய ஆட்சியில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது, என்னுடைய ஆட்சியில் பொன்னாக விளையும் என்று சொன்னார். சொல்லிவிட்டுத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். பொன்னாக விளைந்தது எங்கே? போயஸ் கார்டனில். விளைய வேண்டிய இடத்தில் பொன் விளையவில்லை, ஏழை வீட்டிலே பொன் விளையவில்லை, இல்லாத வீட்டிலே பொன் விளையவில்லை, போயஸ் கார்டனிலே தான் பொன் விளைந்தது.